ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பேபி குயின் பானுவல் சேனல். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடியாக இருக்கட்டும், ஸ்கின் கேர் டிப்ஸ் எல்லாமே எங்களோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்கின் எப்போ பார்த்தாலும் டேனாக இருக்குது, பார்க்குறதுக்கு டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ரெமடி ஒரு நல்ல வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த ஃபேஸ் பேக் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்கின்னை ரொம்ப மேஜிக்கலாக ப்ரைட்டாக மாற்றக்கூடியது. டேனாக இருக்கீங்க, பிக்மெண்டேஷன் அப்படின்னாலும் கூட இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரதால ஸ்கின் ரொம்ப பளிச்சுன்னு மாறும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நீங்கள் 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே, நீங்கள் ப்ரைடலாக இருந்தாலும் சரி, நீங்கள் நார்மல் பர்சனாக இருந்தாலும் சரி, உங்களோட டேன் பிக்மெண்டட் ஸ்கின் டார்க்கான டஸ்கியான ஸ்கின் நீங்கள் ஃபேராக மாறணும், ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டு வாங்க. இது நம்ம வீட்டிலையே இருக்குது. இந்த பொருள் ஸ்கின் ஒயிட்னிங்கு உரியதா இல்லையா அப்படின்னு கூட தெரியாமல் இவ்வளோ நாளாக நாம் இருந்திருக்கோம். இது கடலை மாவு மாதிரி ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ஏஜென்ட் தான் இது. பட் ரொம்ப ப்ரைட்டாக மாற்றும். நீங்கள் எந்த ஒரு ப்ளீச்சிங்கும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸ்கின்னுக்கு ஒயிட்னிங் ஆகணும், ப்ரைட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ரெமடியை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் இந்த ரெமடியை யூஸ் பண்ணுற மெத்தட் ஃபஸ்ட்டு நீங்கள் முகத்தை ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஃபேஸ் வாஷ் வச்சு இல்லைனா பியூட்டி சோப் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக் போடுங்க. ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், ஸ்கின் டேனிங்காக இருக்குது, நீங்கள் டார்க்காக இருக்குது, வெளியில் போயிட்டு வரும்போது குயிக்காக ஸ்கின் பளிச்சுன்னு இருக்கணும், நாளைக்கு ஃபங்க்ஷன், நான் என்னத்தை போடுறதுன்னு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஒரு ஃபேஸ் பேக் கெமிக்கல் இல்லாதது. உங்களுக்கு இயற்கையாகவே குளுட்டதயோனின், விட்டமின் சி, அது மட்டும் இல்லாமல் ஆர்புட்டின் ஸ்கின்னுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது நீங்கள் சின்ன பிள்ளைங்க கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். 18 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஒரு டேஞ்சரும் கூட இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் தான் இது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு முகத்தில் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது நல்ல ஒரு ஃபேஸ் பேக்குன்னு சொல்கிறத விட நல்ல ஒரு க்ரீம் மாதிரி ஒன்று தான் இது. நீங்கள் எந்த ஒரு கெமிக்கல் க்ரீமும் கூட யூஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் பார்லரு போக தேவையில்ல, ப்ளீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உடனடியாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்கின்னில் நிறைய சேஞ்சஸ் தெரியும். பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, நிறைய ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் உளுந்து மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, அது கூட நீங்கள் ஆட்டுப்பால் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆட்டுப்பால் ஏன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கின்னை குயிக்காக ப்ரைட் ஆக்கும். ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேராக மாறும். அதுவும் இல்லாமல் இது ஒரு குளுட்டதயோனின் போட்ட ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி தான் இது. இது நீங்கள் யூஸ் பண்ணுறதால ரொம்ப ப்ரைட்டாக ரொம்ப பளிச்சுன்னு மாறும். இதை நீங்கள் பாய்ஸ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் நீங்கள் பசுப்பால் இருந்தவங்க பசுப்பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பட் நீங்கள் இதை நோட் பண்ணிக்கொள்ளணும். இது பசுப்பால் ஃபுல் ஃபேட் மில்க் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸ்கின் ரொம்ப கிளியராகி ரொம்ப ப்ரைட்டாக மாறும். இப்போ நாங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கட்டிகள் இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் கொஞ்சம் சாலிட்டாக இருக்கிறத விட கொஞ்சம் லிக்யூட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப ப்ரைட்டாக மாற்றும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேஸ் வாஷ் இல்லைனா ஸ்கின் ஒயிட்னிங் சோப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு முகம், கை, கால்லேருந்து ஃபுல் பாடி எங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இதை குளியல் பொடிக்கு பதிலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். குளியல் பொடி யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு காசு இல்லை என்கிட்ட, குளியல் பொடி யூஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உளுந்தை ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிட்டு வந்தால் குளியல் பொடியை விட உங்களுக்கு 2 மடங்கு ப்ரைட்னிங்கான ஸ்கின் இதில் கிடைக்கும். நான் இது கேரண்டி. அப்படி நீங்கள் இந்த உளுந்து மாவு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினச்சாலும் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட இஷ்டம் தான் இது. பட் உளுந்து மாவு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் காலகாலமாக அந்த காலத்தில் பாட்டிங்க யூஸ் பண்ணிட்டு வர ஃபேஸ் பேக் தான் இது. ஃபுல் பாடி நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. பட் ரொம்ப நீங்கள் காய வைக்கணும். இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படின்னால ஃபுல் பாடி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு காய வைக்கணும். அப்படி காய்ஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஸ்கின்னை க்ளீன் பண்ணணும்.
அதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப ப்ரைட்டாக ரொம்ப க்ளோயிங்காக பார்க்குறதுக்கே உங்களுக்கே வந்து உங்கள் முகத்தை பார்த்தா வந்து கிஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்படி அவ்வளோ ப்ரைட்டாகவும் அவ்வளோ கிளியராகவும் நல்ல கலராகவும் மாறிடும். இந்த ரெமடி வந்து சீக்ரெட்டான ரெமடி. இதை யாருக்கும் சொல்லாதீங்க. அவ்வளோ சீக்ரெட் இது. நீங்கள் ஒயிட்டான அப்புறம் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இதை நீங்கள் சொல்லணும். இது ரொம்பவே கை கொடுக்கும். இந்த ரெமடி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னில் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, மங்கு மாதிரி இருக்குது, முகத்தில் வந்து நீங்கள் வந்து மெலனின் வந்து அதிகமாக இருக்குது, உடனே நான் டார்க் ஆகிற வழியில் போயிட்டு வந்தால் சன்டேன் வந்து ரொம்ப பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்க ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாத்தையும் க்யூர் பண்ணுது. ஸ்கின்ல இருக்க ரேஷஸ் கூட இது வந்து இதை யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு போகுது. எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்.